வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சுக்கிரனும் செல்வமும். ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் அந்த ஜாதகருக்கு வந்து செல்வம்ங்கிறது இருக்கும். சுக்கிரன் தான் தனத்துக்காரகன். ஏன்னா காலபுருஷனுக்கு இரண்டாம் அதிபதி, இரண்டாம் வீடோட அதிபதி வந்து சுக்கிரன். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். இரண்டாம் ராசி வந்து ரிஷப ராசியா, அந்த ராசிக்கான அதிபதி சுக்கிரனா. அப்போது ஒரு ஜாதகருக்கு சுக்கிரன் வலுவாக அவரோட ஜாதகத்தில் அமைஞ்சிருந்தா அவருக்கு வந்து அமோகமான செல்வத்தை வந்து சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். எப்படின்னா, சுக்கிரன் ஆட்சி, உச்சம், பரிவர்த்தனை, மூலத்திரிகோணம், நட்பு இந்த நிலையில் இருந்தால் அவர் வந்து செல்வத்தை அள்ளி கொடுத்துருவார். இதுக்கு மாறாக சுக்கிரன் வந்து நீசம், அஸ்தங்கம், சூரியனோட அஸ்தங்கமாகி, இல்லைன்னா வந்து பாவிகளோட சேர்ந்து இருக்கிறதோ, இல்லை பார்வையோடு இருந்தாவோ, இல்லை திதி சூனியத்தில் மாட்டிகிட்டு இருந்தாலோ இதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சு விட்ருவார். அதாவது செல்வம் சுத்தமாகவே கையில் நிற்காது, செல்வமே வரதே லேட் ஆகும், அப்போது எல்லாமே டிலே ஆகும், செல்வம் இருந்தாலும் அது கரைஞ்சிரும். அப்போது இது வந்து சுக்கிரன் வந்து வீக்காக நம்மளோட ஜாதகத்தில் பிளேஸ் ஆகிருந்தால், வலுவில்லாமல் இருந்தால் இதுதான் நடக்கும், இதுதான் பலன். இவை அனைத்தும் பொதுவான பலன்களே. சுய ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும். நன்றி.